தொடக்கத்திலே வரவேற்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு சிங்கப்பூர் நாட்டு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு சண்முகம் அவர்களே, மாண்புமிகு மலேசிய நாட்டினுடைய துணை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு குலசேகரன் அவர்களே, மாண்புமிகு இலங்கை நாட்டின் கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களே, மலேசிய நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர் திரு சுப்பிரமணிய சதாசிவம் அவர்களே, பல்வேறு நாடுகளின் இந்நாள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பல்வேறு நாடுகளின் மேயர், துணை மேயர் மற்றும் மாகாண உறுப்பினர்களே, அயலக தமிழர் நலவாரிய தலைவர் உள்ளிட்ட வாரியத்தினுடைய உறுப்பினர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களே, பொதுத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, என் பேரன்பிற்குரிய அயலக நாடுகளில் வாழும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு உடல் நலம் இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை? தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் வந்துருச்சு. பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வந்துருச்சு. அரிசி, சர்க்கரை, கரும்பு வந்துருச்சு. வெள்ள நிவாரணமா 6000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஒரு மாசத்துல முதலமைச்சர் 8000 ரூபாய் கொடுத்துட்டாரு. பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி. அவர் முகத்துல பார்க்கிற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து. எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்ததில்லை. எந்த சூழலையும் என்னோட மக்களுடன் இருப்பவன் நான். என் சக்தியை மீறியும் உழைப்பவன் நான். இது மாதிரி செய்தியெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன்.